ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை பார்க்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, அவர் தருகின்ற வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறோம். இதில் என்ன ஒரு பெரிய குட் நியூஸ்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சில பேர் வந்து அத கமெண்ட் பண்றீங்க. ஆமென் அப்படின்னு. சில பேர் அத வியூ பண்ணி பார்க்குறீங்க. அந்த வியூவர்ஸோட அளவு அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும். அது முக்கியம் இல்ல. அவர் கொடுத்த அந்த ஊழியத்தை நம்ம சரியா செய்றோமா? அவர் நமக்கு குடுத்த அந்த காரியத்தை உண்மையா, உத்தமமா செய்றோமா? அல்லது கடமைக்குன்னு செய்றோமா? அசதியா செய்றோமா? அல்லது ஒரு ஆர்வமா செய்றோமா? இது பிதாவுடைய சித்தம். பிதாவுடைய ராஜ்யம் கட்டப்படணும். இது ஆட்கள சேர்க்கவோ, அல்லது ஒரு பெரிய ஃபெமிலியரா ஆகணும். ஒரு பெரிய ஆளா மாறணும். அந்த நோக்கம் இல்ல. 10 பேர் பார்த்தாலோ, 100 பேர் பார்த்தாலோ, இல்ல 10,000 பேர் பார்த்தாலும், இப்ப எப்படி இருக்கிறோம்? ஆஃப்டர் வி ஆர் க்ரோன். எல்லாமே நல்லா வெளிப்படையா வந்து பப்ளிசிட்டி ஆகும் பொழுதும், இப்ப இருக்கிற ஹம்பிள்னஸோட இருக்கிறோமா? அல்லது க்ரோன் ஆயிட்டோமான்னு செக் பண்ணணும். இன்னைக்கு நைட்டு தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்திருவார். ஆனா நாளைக்கு நீங்க இன்னைக்கு நைட் இருந்த மாதிரியே நாளைக்கு இருப்போமா? அதிசயம் பெற்ற பிறகும். அல்லது டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டு ஏதோ நம்ப தான் எல்லாத்தையும் நடத்துன மாரியும், நம்ப தான் காரியத்தை வாய்க்க செய்த மாரியும், நம்ப தான் ஒவ்வொன்னையும் காரியத்த மாத்துன மாரி, அட்மாஸ்பியர் நம்ப தான் மாத்துன மாரியும், எல்லாம் நம்ப தான் பண்ண மாரின்ற எண்ணம் வருதா? அல்லது நான் இல்லப்பா, ஜீசஸ்ப்பா, பரிசுத்த ஆவியானவர்ப்பா, பிதாவாகிய தேவன்பா. ஒரு நார்மலான என்னுடைய ஜெபத்த கேட்டு, இவ்ளோ பெரிய அதிசயம் செய்தது அவர்ப்பா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோமா? உங்களுக்கான சிங்காசனம் தயாரா இருக்கு. ஆனா சிங்காசனத்தில் அமர நீங்களும் நானும் இன்னும் தயாராகல. ஏன் தயாராகல அப்படின்னா, அந்த சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்றால் தாழ்மை வேண்டும். சில பேர்லாம் பாருங்க, கையில பணம் இருக்கும் பொழுது அவங்கள நீங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. குடும்பத்த கூட மதிக்க மாட்டாங்க. அப்பா, அம்மா, கணவன், மனைவி, பிள்ளை, பேர பசங்க, சமுதாயத்த ஏதோ இவங்க வீட்ல தான் அந்த பேங்க் வந்து பணம் அச்சடிக்கிற மாரி பண்ணுவாங்க. இவரு தான் நைட்ல போயிட்டு பேங்க்ல வச்சு அச்சடிக்கிற மாரி சில ஆக்ஷன்ஸ பண்ணுவாரு. இவரு தான் சைன போட்ட மாரியும், இவரு தான் காந்தி ஃபோட்டோ இது பண்ண மாரியும், அவர் ஆட்டிட்யூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஒரு செலவான உடனே இப்ப நான் வீட்டுக்கு நைட்டு போவேன். நைட்டு போயிட்டு நான் அச்சடிப்பேன். ஆ நாளைக்கு அந்த பணம் போயிடும். காலியாயிடும். அந்த பணத்துக்கு வேல்யூ இல்ல. 1000 நோட்டுக்கு இப்ப வேல்யூ இல்ல. ஆனா ஒரு காலகட்டத்தில அந்த ரூ. 1000 நோட்டுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு. ஆனா இப்ப வேல்யூ இல்ல. 2000 அதுக்கும் வேல்யூ இல்ல. ரூ. 500 தான் வேல்யூ. அந்த வேர்ட் இருக்கு பாருங்க. இந்த பணம் இப்ப செல்லும் அப்படின்னு. அதுவரைக்கும் தான் அதற்கு மதிப்பு. இந்த பணம் செல்லாது அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா, அதுக்கு மதிப்பு இல்ல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்களும் நானும் எப்பொழுது பயன்படுவோம் என்றால், பிதாவாகிய தேவன் நமக்கு அதிகாரத்த குடுத்து, "நீ போ." இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு சொல்றாரு, "நீங்க உலகமெங்கும் சென்று சகலர் சீஷராக்குங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் குடுங்கன்னு" சொன்னாரு பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் எனக்கும் மதிப்பு. சீஷர் எல்லாரையும் அழைத்து நிக்க வச்சு தம்முடைய ஆவிய அவங்க மேல ஊதுவார். தம்முடைய ஆவிய அவங்க மேல ஊதுவார். அவங்க பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்வாங்க. அப்பதான் வேல்யூ. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் உங்களுக்கும் எனக்கும் வேல்யூ. உங்களுக்கும் எனக்கும் மதிப்பு. பரிசுத்த ஆவியோட நம்ம ஐக்கியமே இல்ல அப்படின்னா, நீங்க என்ன விதமான ஊழியம் செய்தாலும், என்ன விதமான பிசினஸ் செய்தாலும், நான் வந்து ரொம்ப வருஷமா கிறிஸ்தவங்க. என்ன கிறிஸ்தவங்க? எங்க தாத்தாவோட தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, தாத்தா. என்னவா இருந்தாங்க? இல்ல, ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தாங்க. சாதாரண ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தாங்க. இல்ல, யார் ஒருத்தங்க பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமா இருக்கிறாங்களோ, யார் ஒருத்தங்க உலக பார்வையில நான் எளிமையானவன், என்ன பைத்தியம்னு சொல்றாங்க. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா,
பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறவன் என்று உங்களுக்கு யார் சாட்சிடுவா என்றால் பிதா சாட்சிடுவார். பைத்தியன் சாட்சி கொடுத்துட்டாங்களா? முட்டாள்தனமான வேலையை செய்கிறான், இவனெல்லாம் நம்பி ஒரு காரியத்தில் இறங்க முடியாது சாட்சி கொடுத்துட்டாங்களா அவங்களுக்கு? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற மகன் என்று பரலோகம் சாட்சி கொடுக்கும். நீங்க செய்கின்ற அந்த ஊழியம், நீங்க செய்கின்ற அந்த ஒவ்வொரு காரியம் தேவனுக்கு அடுத்த காரியம், பிதாவுக்கு அடுத்த காரியம், குமாரன் விற்று சென்ற அந்த காரியங்கள் பரிசுத்த ஆவி துணையோடு அவர் கரத்தை பிடித்து கொண்டு நீங்க செய்கின்ற காரியம் தான் பேசும். அப்போ உங்க கலர் நிற்காது, உங்களுடைய உருவம் நிற்காது, உங்க அழகு நிற்காது, உங்க முடி நிற்காது. உங்களை எவ்வளோ மட்டமாக பார்த்தாங்களோ ஒன்று சொல்லுவாங்க, அவங்க கூட ஆவியானவர் இருக்கிறாரா பா, அவங்கள எதுவும் பேசாதீங்க. உங்கள் அழகு அதுக்கப்புறம் நீங்கள் தான். ஆமே, நான் ஒரு காரியம் ஒன்று சொல்லணும்னு நான் உங்களுக்கு ஆசைப்படுறேன். நான் நினைக்கிற மாதிரி எல்லாமே எனக்கு நடந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருப்பேன்? எல்லாரும் சும்மா சபையை தேடுவோம் பாருங்க, விடாம பாஸ்டரை போட்டு உழுக்குவோம். பாஸ்டர் எழுப்புதல் முகாம் வைங்க, அக்கினி முகாம் வைங்க, உபவாசம் மீட்டிங் வைங்க. எனக்கு அதிசயம் நடந்துடுச்சு. துதிப்போம், அப்படியே பரலோகமே நம்மளை ஆச்சரியமா பார்க்கும், அப்படி துதிப்போம். உங்களால் ஒரு காரியம் நடந்த பிறகு துதிக்கிறது என்பது இயல்பு. ஆனால் அந்த காரியம் நடப்பதற்கு முன்பதாக உங்களால் நடந்தது போல, அவர் நடத்தி முடித்தது போல துதிக்க முடியுமா? It's a normal and it's a natural. You can worship God and you can praise God after what you are expecting from Him. After He done a miracle, after He done the great things, you can worship Him because you have received for what you are waiting for. You may be waiting for 5 years, 7 years, 10 years. So now you have received that. So you are praising Him. Can you worship Him before the miracle? Can you worship Him before that miracle? அந்த அதிசயம் நடப்பதற்கு முன்பதாக இயற்கையானது சாதாரணமானது என்ன? ஒரு காரியம் நடந்து முடிஞ்ச உடனே எப்படி இருப்போம், கொஞ்சம் வீடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு பிள்ளை பிறந்துடுச்சு ஹாஸ்பிட்டலில், ஸ்வீட்ஸ் எப்படி கொடுப்பீங்க? மறைச்சு கொடுப்பீங்களா? ஸ்வீட் பாக்ஸை பிரித்து 1/4 கிலோ தான் வாங்கியிருப்போம், 100 பேர் கொடுப்போம். அதை ஓடி கொடுப்போம், பாதி போட்டுக்கோங்க, ஃபுல்லாக நிறைய பேருக்கு தரணும். அதே நீங்கள் அற்புதமே நடக்கல, உங்களால் பிஃபோர் அந்த ப்ராசஸை பண்ண முடியுமா? உங்ககிட்ட அந்த விசுவாசம் இருக்கா? நீங்கள் அவர் துதிப்பீங்களா ஃபுல் ஹார்ட்டா? அப்பா நீங்கள் நடத்திட்டீங்கப்பா, 2 கரங்களை உயர்த்தி துதிக்கிறேன்ப்பா. உங்கள் மனைவியோ இல்லை கணவனோ பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, பைத்தியம் நடக்கவே இல்லை. ஹேய், நீ மாம்ச கண்ணில் பார்க்குற, நான் ஆவிக்குரிய கண்களில் சிலுவையை நோக்கி பார்க்குறேன். என் ஜெப அறை தான் கல்வாரி மலை, அங்கே தான் சிலுவை இருக்குது, அங்கே அவர் நடத்தி முடிச்சிட்டார், நான் அதை பார்க்குறேன், அவர் நடத்தி முடிச்சதை பார்க்குறேன், நீ இன்னும் நடக்காததை பார்க்குற. உங்களால் அப்படி பேச முடியுமா? ஒரு காரியம் நடந்த பிறகு துதிக்கிறதுன்றது எல்லாருமே துதிப்பாங்க. ஆனால் அந்த காரியம் நடப்பதற்கு முன்பதாக உங்களால் அவர் ஆர்ப்பரிக்க முடியுமா? அவர் உயர்த்த முடியுமா? ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோமே. உங்களால் அந்த இடத்துக்கு வர முடியுமா? நானும் ஆவிக்குரியவன், நானும் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காரியம் நடந்த பிறகு என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, இது நடந்து முடிஞ்சாலும் இதெல்லாம் பண்ணலான்னு பிளானில் இருக்கிறேன், சபைக்கு குடும்பத்துக்கு. ஏன் இப்போ ஏன் பண்ணல? இன்னும் நடக்கலையே. ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் பிஃபோரா என்ன துதி, பிஃபோரா விசுவாசி, நடந்த மாதிரி ரியாக்ட் பண்ணு, அப்போ தான் நடக்கும்.
அதனால கூட உங்க அதிசயத்தை கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கலாம்ல. நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் துதிப்பீங்க எனக்கு தெரியும், இப்ப துதிங்க என்ன. அதற்காக கூட கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கலாம்ல உங்க அதிசயத்தின் கதவை. நடந்ததுக்கப்புறம் எல்லாரும் துதிப்பீங்க, ஒரு வாரம் ஆடி பாடி கொண்டாடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன மறந்துடுவீங்க. ஆனா பிஃபோரா ஒருத்தன் துதிக்கிறான் பார், அவன் கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்பான். நடப்பதற்கு அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? அதிசயம் இல்லை, அதிசயத்தை யார் நடத்துறா அவங்க தான் அவனுக்கு தேவை. அவனுக்கு தேவை நான் செய்யற அதிசயன்றது அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஆனா அவனுடைய முழுமையான ஹாப்பினஸ் எங்க தெரியுமா இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அவன் என்ன என்கிட்ட வந்து ஜெபிக்கும் பொழுது எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான். நான் அவனுக்கு தர ஆசீர்வாதம் அதிசயத்தெல்லாம் தேங்க்யூ அவ்வளவுதான். அது மேல அவன் கவனம் போல, அவன் கவனம் ஃபுல்லா என் மேல இருக்கு. அந்த இடத்துல இருக்குமான்னு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கான அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல, நான் ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன் ஹாப்பி, நான் ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு வரேன் ஹாப்பி, ஆனா எந்த விதமான காரியமும் நடந்த மாதிரி தெரியலன்னு இருக்கலாம். உண்மையா நீங்க மனசார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் துதித்தீங்களான்னு பாருங்க. ஒரு காரியம் நடந்த பிறகு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்க வீட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்க, அன்னைக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க வீட்டில் அப்படியே கூனி குறுகி ஓரமா போயிட்டு அமைதியாக உட்காந்து இருப்பீங்களா? அதுதான் கையிலே பிடிக்க முடியாது உங்களை, என்னையும். நான் ஒரு வசனங்கள் வாசித்து காமிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, என் கூட வாசிங்க. அப்படி உங்களுக்கு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா பிஃபோரா நீங்கள் அவரை துதிங்க. உதட்டிலிருந்து இல்லை, உண்மையாக நடந்துடுச்சு. அது உடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். உடனே போய் துதிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த ஹார்ட்டை பாருங்கள், உங்கள் இருதயத்தை உங்களுக்கு தெரியும். உண்மையாக உங்கள் இருதயம் நம்புதா அல்லது உதட்டிலிருந்து ஆராதிக்கிறீங்களான்னு உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லா தெரியும். உங்கள் ஹார்ட் வந்து உண்மையாக துதிக்குது அப்படின்னா ரெடியாக இருங்க, எப்போ வேணால் நடிச்சதே நீங்கள் கேட்கலாம். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிற வசனம் 1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். வசனம் 2 நல்லா கவனிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னதரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னதரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். அப்படியே
கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்த ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளில் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்திற்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தரும் கையில் ஒப்புக் கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டாய் இருக்கும். நான் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீட்டானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீட்டாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீட்டானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றான். வசனம் 20 ரொம்ப கவனமான ஒரு வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. அதை கவனிச்சுக்கலாம். 20th verse எக்காலம் முழங்கின உடனே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்த பிறகு அலங்கம் இடிந்து விழுந்தது. போதுமா? அலங்கம் இடிந்து விழுந்த பிறகு ஆர்ப்பரிக்கவில்லை. Before that wall crushes down, they are celebrating. Before that wall crushes down, they are triumph. ஆர்ப்பரிக்கிறாங்க, ஜெயகொடியை பேசுறாங்க, அப்பா அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ்குள்ள போறாங்க. இடிந்து விழுந்த பிறகு ஆர்ப்பரிக்கிறதுன்றது எல்லாரும் பண்ணுவோம். ஆனா பிஃபோர் தட் மிராக்கல், நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க உங்க எரிகோ விழ வேண்டும் என்றால் நீங்கள் முன்கூட்டியே அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்காம ஒரு சில காரியங்கள் பெண்டிங்ல இருக்கு. நீங்க என்ன கேட்கலாம், நீ இதெல்லாம் பேசுறிய தம்பி, உனக்கு நடந்துதான்னு கேட்கலாம். நான் அதை டேஸ்ட் பண்ணதுனால நடந்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்லுறேன். நான் அவரை முழு மனதோட நான் அவரை ஆராதித்ததுனால நடந்திருக்கு. அதனால தான் நான் அதை உங்களுக்கு சொல்றேன். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. 6 நாள் சுற்றி வராங்க. ஒவ்வொரு முறை இன்னும் எதுவுமே நடக்கலை. ஆனால் 7ஆவது நாள் 7 முறை, மொத்தம் 13 முறை. நீங்கள் 5 வருஷம் காத்திருக்கலாம். ஒரு சின்ன கீறல் கூட விழாத மாதிரி உங்கள் காரியம் அப்படியே எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆரம்பிக்கும் பொழுது எப்படி பார்த்தனோ டில் இன்னைக்கு வரைக்கும் 26வது மே வரைக்கும் அப்படியே இருக்கலாம். மேபி 2020 இது ஆரம்பிச்சது தம்பி, நீங்கள் யோசிக்கலாம். 2010 இது 2000 ஆரம்பிச்சது. அன்னைக்கு எப்படி பார்த்தனோ இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, ஒரு இன்ச்சு கூட மாறின மாதிரி தெரியல, அப்படியே இருக்கு. நான் சொல்றேன், கர்த்தருடைய மகனா, அது நல்ல ஒரு அறிகுறி. எதுவுமே அசையில, நல்ல ஒரு அறிகுறியா? 6 நாள் சுற்றி வந்தாங்க, ஒண்ணுமே அசையில. ஆனா சுத்தி வந்தவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் கூட வரல. அதான் முன்கூட்டியே சொல்றாரு யோசுவா, அவசரப்பட்டு பேசாதீங்க, வாயை முன் அமைதியா இருங்க. உங்களுக்கு அதிசயம் நடக்கிறதுக்கு டைம் எடுக்கலாம், ஆனா எக்காரணத்து கொண்டும் அவிசுவாசம் மட்டும் பேசிடாதீங்க. ஓகே நடந்தா ஓகே, நடக்கும், நடத்தி காட்டுவார். நான் விட மாட்டேன். நான் மீண்டும் எழுந்து ஃபைட் பண்ணுவேன். என்னோட துதி டபுள் ஆகும், என்னோட ஜெபம் டபுள் ஆகும். வேஸ்ட் ப்ரேயர் பண்ணுறது, அதை நான் சொல்லணும், அது பரலோகம் சொல்லட்டும். ஜெபம் வேஸ்ட்டு நீ சொல்லாத. இந்த காரியத்தில் அதிசயம் நடக்குன்னு நீ ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணுறல, வெயிட் பண்ணாதை, விட்டுட்டு வேற ஒரு காரியத்துக்குள்ளே போ. அது பரலோகம் சொல்லட்டும், வேற ஒரு காரியத்துக்குள்ளே போகணும். பரலோகம் இன்று இரவு என்கிட்ட பேசிட்டோம், நீ காத்திருக்கிற அந்த காரியத்தில் நான் ஜெயத்தை கொடுக்க மாட்டேன், மன்னிச்சிடு,
நீ வேற காரியத்தை பாரு என்று பரலோகம் என்கிட்ட பேசிட்டோம். அப்போ அந்த காரியத்தை நான் விட்டு பின்வாங்குறேன், ஜெபத்தை விட்டு நான் பின்வாங்கி வேற ஜெபத்துக்கு போறேன். பரலோகம் வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் என்னோட ஜெபம் அங்கேயே தான் இருக்கும். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வார்? இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு சோர்வோடு நடந்து முடிஞ்சா எப்படி இருக்கும்ல? நடந்து முடிஞ்சிடுச்சு. நீங்க துதிச்சிங்கன்னா நடந்துடும். இதுதான் உண்மை. சிலுவையில நடத்தி முடிச்சிட்டார். நீங்க இன்னும் துதிக்கல, நான் இன்னும் துதிக்கல. ஆகவே அப்படியே பெண்டிங்ல இருக்கு. பட் உங்களால துதிக்க முடியும். உண்மையா நடந்த மாதிரி துதிக்க முடியும். உங்க ஆவியில உண்மையா உணருங்க, இந்த காரியம் சிலுவையில நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ அது என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கு, நான் அதை பெற போறேன் அப்படின்னு நீங்க உங்க ஸ்பிரிட்ல ஃபுல்னஸா நடந்து முடிஞ்ச மாதிரி அவர் தேங்க்ஸ் பண்ணீங்கன்னா அது என்னவனா இருக்கட்டும். எங்க எரிகோ கோட்டை விழுதுங்க. உங்க பிரச்சனை ஒரு பிரச்சனையா? எப்படிங்க செவுரு கீழே விழும்? உள்ள அமுங்கிடுச்சுங்க. அதை ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்றாங்க, விழலையா, அப்படியே உள்ள புதைஞ்சிருச்சான். அது கஷ்டமா? உங்களுடைய பிரச்சனை கஷ்டமான்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க கஷ்டம். உங்களுதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் துதிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக முடிச்சிருவாருங்க. நீங்கள் தூங்கி காலையில் எழுஞ்சிக்கும் பொழுது உங்கள் அதிசயம் உங்கள் வாசப்படையில் நிற்கும். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த காரியத்தை பார்க்கலாம். உங்கள் அதிசயம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் போடணும். நீங்கள் தான் விசுவாசத்தை அதிகரிக்கணும். உங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது. உங்களுக்காக நான் உபவாசம் இருக்க முடியாது. உங்களுக்காக நான் அழ முடியாது. ஆனால் உங்களுக்காக நீங்கள் தான் அழணும். உங்களுக்காக நீங்கள் தான் போராடணும். நீங்கள் இப்போ ஹார்ட் ஒர்க் போடலன்னா வேறு யார் ஹார்ட் ஒர்க் போடுவா? நீங்கள் கடின உழைப்பு போடலை, விசுவாசத்தை நீங்கள் இன்சர்ட் பண்ணல அப்படின்னா வேறு யார் உங்களுக்காக விசுவாசிப்பா? உங்கள் லைஃப் மாறணும்னா நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் தான் அதை அறிக்கை செய்யணும். நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் தான் ஆவிக்குரிய கண்கள் அதை பெற்றுக்கொண்ட மாதிரி பார்க்கணும். நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை, உங்களுக்கு தான் அதிசயம் வேணும். நான் நல்லா சாப்பிட்டு தூங்குனா மிராக்கள் வந்து கையில் விழுந்துருமா? வராது. ஆனால் நீங்களும் நானும் டெய்லி 2 hour 3 hour அவர் துதிக்கிறோம், ப்ரைஸ் பண்ணுறோம், நடத்துனதுக்காக நன்றி, தேங்க்ஸ்ப்பா, என் கைக்கு வந்துடுச்சுப்பா, முடிச்சு கொடுத்துட்டீங்கப்பா, தேங்க்ஸ்ப்பான்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர் நடத்தி தாங்க ஆகணும். பக்தன் ரொம்ப அழகாக சொல்வார், சங்கீதம் 119 164, உமது நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஒரே நாளில் 7 தர தேவனை துதிக்கிறார். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மாதிரி அழுத்தங்கள், ஒரு மாதிரி ஹார்டனாக இருக்குது, ஒரு ஆக்டிவாக இல்லை. அதை தப்பிக்க, அதை ஜெயிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன வழி என்றால் பிரைஸ், அவரை துதிக்கிறது. நாட் ஃப்ரம் யுவர் மவுத் ஆர் லிப்ஸ், ஃப்ரம் யுவர் இன்னர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்திலிருந்து துதிக்கிறீங்க பாருங்க, கரங்களை உயர்த்தி நீங்கள் மெய் மறந்து உங்கள் ஆவியும் அவர் ஆவியும் ஒன்றா இணைக்கப்படும். நீங்கள் 2 பேர் இப்படி இருக்கிறீங்க. அவரை துதிக்க துதிக்க துதிக்க, அவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, அந்த தனிப்பட்ட அறையில் ஆவிக்குரிய கல்வாரி மலையில் நீங்கள் அவரை ஆராதிக்க 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 2 ஆவியும் 2 சரீரம் ஒன்றாக இணைக்கப்பட்டோம். அவருக்குள்ள இருக்கிற சகல நன்மையும் பரிபூர்ணமோ உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், தடைகள், வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், சத்துருவினால் வரும் பிரச்சனைகள், சரியா ஜெபிக்க முடியாதது, வேதம் வாசிக்க முடியாது, இதெல்லாம் அங்கே போயிடும். இப்போ 2 பேரும் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிச்சு நடக்காத ஒரு சில காரியங்கள் அவரை துதிச்சு நடக்கும். ஜெபத்தின் மூலியமா பெற முடியாத ஒரு சில காரியங்கள் அவரை துதிக்கிறதன் வாயிலாக உங்களை தேடி வரும். துதி என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். என் கூட எல்லாரும் சங்கீதம் 136 எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் கையில் வேதம் இருந்தால் வேதம் எடுத்துக்கோங்க. இல்லை டிஸ்பிளேல நாங்கள் உங்களுக்கு அது அழகாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எங்களோடு கூட சேர்ந்து அந்த அதிகாரங்களையும் அந்த வசனங்களையும் மெதுவாக வாசிங்க. சங்கீதம் 136
கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு அதிசயம் நடத்தி முடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று கண்ட எகிப்தினை இனி நீங்கள் என்றும் காண்பதில்லை, அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு எதிர்ப்பாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதத்தையும் வாய்க்காமல் அதை அழித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் போகும் பாதையை அறிந்தவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இன்று வரை உங்களுக்கு விலகாத மேகமாக இருந்து உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் உங்கள் பிஸ்னஸையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுடைய படிப்பையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தினவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெடுநாளாக காத்து கொண்டிருக்கிற இந்த காரியத்திற்காக ஜெயத்தை கொடுத்து விட்டார், அவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னுடைய மனவேதனையும் என்னுடைய வியாக்குலத்தையும் என்னுடைய குமுறுதலையும் என்னுடைய அழுகையும் கேட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவன் பதிலளித்து விட்டார், அவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னுடைய வியாதியையும் என்னுடைய நோயையும் சிலுவையில் முறித்து விட்டார், அழித்து விட்டார், அவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிசாசின் கிரியை என் குடும்பத்தில் இல்லாதபடி, சாபம் என் குடும்பத்தில் இல்லாதபடி, சந்ததியின் சாபம் என் குடும்பத்தில் இல்லாதபடி அவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இயேசு கிறிஸ்துவை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்தான் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவர்தான் எனக்காக மீண்டும் வரப்போகிறார், அவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடந்து முடிஞ்ச பிறகு நான் எரிகோ கோட்டை கீழே விழுந்த பிறகு நான் ஆர்ப்பரிப்பேன்றது எல்லாருமே செய்யலாம். ஆனால் யோசுவா என்ன பண்ணுறார்னா, எரிகோ கோட்டை விழுவதற்கு முன்பதாக ஆர்ப்பரிக்கிறார், எக்காலங்களை பூரிகைகளை ஊதுகிறார், முழங்குகிறாங்க எக்காலங்களை. தட் இஸ் கிரேட். அதுதான் எதிர்பார்க்கிறார். இங்கே பாருங்க, பாதி ஹார்ட்டாக துதிச்சிட்டோம் நடந்துடும் அப்படி இல்லை. அது என் கையில் வர வரைக்கும் இப்போ எப்படி ஃபுல் ஹார்ட்டாக துதிக்கிறேன். ஆனால் என்ன இது 10 நாளாக ஜெபிச்சேனே, இங்கே தான் அநேகர் தோற்று போகிறோம். ஒரு மாதமாக ஜெபிப்பேன், 2வது மாதமாக ஜெபத்தை ஆரம்பிப்பேன்,
3வது மாசமா ஜெபத்தை ஆரம்பிப்பேன். இந்த 2 மாசத்தை விட 3வது மாசம் பவர்ஃபுல்லா ஜெபிப்பேன். உங்களுக்கு அதிசயம் நடக்கணும்னா நீங்க தான் உங்களை என்கரேஜ் பண்ணிக்கணும். நீங்க தான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்படி எனக்கு அதிசயம் நடக்க வேணாம், நான் எப்படியா இருக்க போறேன்னா ஒரு கவலை இல்லை. ஆனா நடக்கணும்னா உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக நீங்க தான் போராடணும். உங்க கணவனோ மனைவியோ பிள்ளைல யாரும் போராட மாட்டாங்க. நீங்க தான் போராடணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் போராடணும். இல்லை தம்பி, நான் ஜெபிச்சு பார்த்தேன். நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த டைம்ல நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அவர் டைம்ல வரல. This word is for you. ரெடியா துதிங்க. இன்னிலிருந்து துதிக்க ஆரம்பிங்க. அதிசயம் அற்புதம் உங்களை தேடி வரும். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Thank you.